மேஜர் ஈகர்னஸோட பார்க்க போகிற நம்ம சம்மர்ஸ்லாம் 2024 மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. இன்க்ளூடிங் பெட்டிங் கார்டு முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் நம்ம வந்து போல்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ இந்த மேட்சஸில் யார் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி உங்களோட ஃபேவரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட பர்சன்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சேர்த்தே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து மேட்ச் கடுக்கலாமா எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான மேட்ச்சு. ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க் வர்சஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கான ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாக நம்மளுடைய செத் ராலின்ஸ் இருக்க போகிறாரு. ஸோ இவங்களுக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆட்ஸ் யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கார். ஸோ ட்ரூ மேக்கின்டையர் ஃபேவராக இருக்கிறதோட நம்மளோட சிஎம் பங்க் கொஞ்சம் அண்டர் டாக்காக தான் இருக்கார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்கும், ஸோ லிட்ரலி இதோட பற்றி உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலில் என்ன ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்றத சொல்கிறேன். ஸோ ஒரு 56% ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ சிஎம் பங்க் வின் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு 19% ஆஃப் பீப்புள் வந்து ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ 25% வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. ஸோ ப்ராபபிளி என்னை பொறுத்தவரைக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபீல்டு இவ்வளோ வில்கராக டெவலப் பண்ணி WWE இதை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிக்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 3 பேப்பரையும் இழுப்பாங்க, அது வந்து கண்டிப்பாக உறுதி தான், அது இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஒரு கிளியர் ரிசல்ட் இல்லாமல் கூட பண்ணலாம். பட் இருந்தாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் முடிக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒரு வின்னர் இருப்பார். ஸோ நம்ம செத் ராலின்ஸ் வந்து யாராச்சும் ஒரு ஆளை ஸ்க்ரூ பண்ணலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதில் வந்து யார் வின் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன். என்னோட ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட ட்ரூ மேக்கின்டையர் தான் வின் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஸ்டோரி லைன் ப்ராப்பராக இருக்கும். நான் போன வீடியோவில் சொன்னது தான், பெட்டிங் ஆட்ஸை போய் நான் அதை தான் சொன்னேன். ஸோ ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணால் தான் வந்து நம்ம ஸ்டோரி லைன் வந்து அப்கமிங் போகிறத பார்ப்போம். இந்த இடத்துல சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாருன்னா இந்த பேப்பரிலே முடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணால் தான் அப்கமிங் இது ஒரு 2 பேப்பரையும் வச்சு இழுக்க முடியும்ன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ டபிள்யூபிள்யூ சிம்பிளாக ஒரே இதெல்லாம் முடிச்சிட மாட்டானுங்க, ஒரு 3 பேப்பரையும் கண்டிப்பாக இழுத்துருவானுங்க. ஸோ அதர்வைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க்கு பதிலாக ட்ரூ மேக்கின்டையர் தான் வின் பண்ணுவாருன்றது என்னோட ப்ரெடிக்ஷனாக சொல்லியிருக்கேன். ஸோ மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து சிஎம் பங்க் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சரி, யார் இது வந்து ஃபேவராக இருக்குன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் சமி ஜெயின் அவருடைய டைட்டில் பிரான் பிரேக்கர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. பிரான் பிரேக்கர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் ஒரு டைட்டில் ஸ்லாட் மணி இந்த பேங்கில் ஒரு டைட்டில் ஸ்லாட் எடுத்துட்டாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சமி ஜெயின் கிட்ட தோற்று போயிட்டார். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஈலியா டிராகனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைங் மேட்ச் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் சேலஞ்சராக இருப்பார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுக்கு ஈலியோ டிராகனை வந்து பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் பண்ணனால பிரான் பிரேக்கரை வந்து வின்னராக அறிவிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பிரான் பிரேக்கர் ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெட்டிங் ஆட்ஸ் வந்து எப்பயும் போல் நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல பிரான் பிரேக்கருக்கும் நம்மளுடைய சமி ஜெயினுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பிரான் பிரேக்கர் ஜெயிப்பாருன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்காக நான் கேட்கல. பட் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த மேட்சை மட்டும் நான் கொஞ்சம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போல் ஆப்ஷன் நான் இது பண்ணல. பட் என்னோட ஒப்பீனியனும் இதுதான், இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ண போகிறாரு. ஏன்னா மணி இந்த பேங்கில் நடக்கும் போது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சுன்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் மேஷப்பாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மேட்சை செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுற பட்சத்துக்கு நம்மளுடைய பிரான் பிரேக்கர் தான் வின்னராக இருப்பாருன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இவங்க வின் பண்ணுறத வச்சு அதுக்கப்புறமா நம்ம பிரான் பிரேக்கரை வந்து பேஷ் அண்ட் த பெர்லின் ஸோ அந்த டைமுக்கு வந்து சாம்பியனாக ரஷ் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ மூணாவது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான லோகன் பால் அவருடைய டைட்டில் நம்மளுடைய மெகாஸ்டார் எல்ஏ நைட் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ குறிப்பாக நம்ம எல்ஏ நைட்டை பற்றி பார்த்தோம்னா, ஸோ எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பியன்ஷிப் ஷாட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ வரைக்கும் வேர்ல்டு டைட்டிலேருந்து இப்போ வரைக்கும் கடைசியாக மிட்கார்ட் டைட்டில் வந்து நிற்கிது. ஸோ கண்டிப்பாக இந்த அட்டம்ப்ளையாச்சும் அவரை வந்து சாம்பியனாக இப்போ ஆக்கிடுவாங்கன்றதை நம்புகிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர பாப்புலராக இருக்கார் நம்மளுடைய எல்ஏ நைட். அண்ட் ஆல்சோ வந்து போல் வைஸ் பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு 86% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எல்ஏ நைட் தான் நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14% பீப்புள் வந்து நம்மளுடைய ஸ்டில் லோகன் பால் தான் யுஎஸ் சாம்பியனாக இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து நம்ம பெட்டிங் ஆட்ஸை பார்த்தோம்னா, ஸோ பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்ஏ நைட்டுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மேஜர் டிஃப்ரென்ஸோட தான் எல்ஏ நைட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் ஆட்ஸில் லீடிங்காக இருக்கார். அண்ட் ஆல்சோ என்னோட ஒப்பீனியனே நான் சொல்லிடுறேன். என்னோட ஒப்பீனியன் படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய
லோகன் பால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா வந்து மேபி நம்ம டைட்டிலை ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ பாக்ஸிங்லேயும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் ரீசன் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து டைட்டில் தப்பாருன்ற மாதிரி சொல்லலை. ஏன்னா ஒரு 250 டேஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் போயிட்டார். வெறும் 2 டைட்டில் ரிவல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக பிஸியாக இருக்கார், இல்லாமல் போகிறார், அது வேறு விஷயம். ரோமன் ரெயின்ஸுக்கே டஃப் கொடுக்குறாருங்க. ரோமன் ரெயின்ஸாச்சும் மாதத்துக்கு ஒரு ஷோவாச்சும் வருவார். இவர் வருஷத்துக்கு ஒரு ஷோ தான் வராரு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த இடத்துல ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் பற்றி. ஸோ இந்த இடத்துல என்னோடய ஒப்பீனியன், ஸோ நம்ம எல்ஏ நைட் ஜெயிப்பாருன்ற மாதிரி தோணுது. ஸோ ஏன்லாம் தெரில. பட் லோகன் பாலை கம்பேர் பண்ணும்போது எல்ஏ நைட்டே ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பர் யூஎஸ் சாம்பியனாக இருப்பார் என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா விமன்ஸ்க்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ விமன்ஸ் WWE சாம்பியன் நம்மளுடைய பேலி அவங்களுடைய டைட்டில் குயின் ஆஃப் த ரிங்காக இருக்கிற நம்மளுடைய நயா ஜாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணுறாங்க. நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங்கை வந்து க்ரௌன் ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த டைட்டில் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க சம்மர் ஸ்லாமில். இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் வைஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து நம்மளுடைய பெலிக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ஸோ பேலி ஃபேவராக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஆடியன்ஸ் ஆன நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 40% ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுடைய பேலி தான் ஸ்டில் சாம்பியனாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7% ஆஃப் பீப்புள் வந்து நியூ சாம்பியனாக நம்மளுடைய நயா ஜாக்ஸ் க்ரௌன் ஆகுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு 52% ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபனியோட கேஷின் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ போல் வைஸ் தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபனோட கேஷினை வந்து நம்ம எதிர்பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த மணி இந்த பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா உடனே கேஷின் பண்ண வச்சாமல் இன்னும் கொஞ்சம் ஃபியூடை வந்து கொண்டு போகலாம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஸ்டோரியிலே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம டைட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸ் இருக்குது, அவரோட ஃப்ரெண்டுகிட்ட தான் வந்து மணி இந்த பேங்க் கேஷிங் இருப்பார். ஸோ எப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்புவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். ஸோ என்னோட ஒப்பீனியன், ஸோ நியூ சாம்பியனாக வந்து நம்மளுடைய நயா ஜாக்ஸ் க்ரௌன் ஆவாங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ 5வது மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்மளுடைய லிவ் மார்கன் அவங்களோட டைட்டில் ரியா ரிப்ளே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ரியா ரிப்ளே இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரா எபிசோடில் ரிட்டன் ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து லிவ் மார்கன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஸ்டோரியில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சம்மர் ஸ்லாம்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த மேட்ச் தான் இது. ஏன்னா நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட போது ஸ்டோரி லைனும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் ஒரு இந்த சம்மர் ஸ்லாமோட முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 2 பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக WWE இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகும் ஒரு 2 பேப்பர்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பெட்டிங் ஆர்ட்ஸ் யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாம் வந்து நம்மளுடைய லிவ் மார்கனுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு பெட்டிங் ஆர்ட்ஸ். ஸோ லிவ் மார்கன் தான் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபேன் போல பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா லிவ் மார்கன் தான் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20% ஆஃப் பீப்புள் தான் வந்து நம்ம ரியா ரிப்ளே வந்து நியூ சாம்பியன் ஆவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் ப்ராப்ளி இந்த இடத்துல நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். இந்த மேட்ச்சில் வந்து குறிப்பாக வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ தான் ஒரு மெயின் ரோல் பண்ண போகிறாரு. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ மேபி வந்து நம்ம ரியா ரிப்ளே ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம லிவ் மார்கன் வந்து அட்வான்டேஜை யூஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் லிவ் மார்கனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைட்டிலை ரீட்டைன் பண்ணலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. இந்த இடத்துல லிவ் மார்கனை ரியா ரிப்ளே ரிட்டர்ன் ஆனோடனே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனாக வைக்கிறதுன்றது ஒரு ராங் டிசிஷனாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிவ் மார்கன் ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். அடுத்த பேப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேட்சஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரியா ரிப்ளே வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டோரி லைன் அப்படியே ஸ்டாப் ஆயிரும், எண்ட் ஆயிரும். பட் இந்த ஸ்டோரி லைனை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க மாட்டாங்க. இன்னும் 2 பேப்பர் கண்டிப்பாக இழுப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர்ஃபெரன்ஸ்னால நம்ம வந்து லிவ் மார்கன் வந்து வின் பண்ணுறதை பார்க்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்மளுடைய டேமியன் பிரைஸ் அவருடைய டைட்டில் குந்தர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணி ஒரு இந்த சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமியன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிட்டாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் டிஃபென்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நான் கன்ஃபியூஷனில் இருக்கிறது இந்த ஒரு மேட்ச்க்காக தான். ஏன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இந்த மேட்ச்சில் வந்து ரிசல்ட் சொல்ல முடியல. ஏன்னா குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக இருக்கார். ஸோ எப்படி டாமினண்ட்டாக வின் பண்ணி வந்தாருன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ நம்ம டேமியன் பிரைஸையும்
வந்து பார்த்திங்கன்னா தோக்க வைப்பாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பெட்டிங் ஆட்ஸை பார்த்தோம்னா, ஸோ பெட்டிங் ஆட்ஸ் வந்து குந்தருக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. ஸோ குந்தருக்கு ஃபேவராக வந்தது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ 63% குந்தர் வந்து நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு 38% வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, டேமியன் பீஸ் ஸ்டில் சாம்பியனாக இருப்பாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு நியூட்ரலான டிசிஷன் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. பட் இருந்தாலும் நான் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். என்னோட ஒப்பீனியன் படி இந்த இடத்துல ஸோ நம்மளுடைய டேமியன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டிலை ரீட்டைன் பண்ணுவாருன்றது என்னோட ஒப்பீனியன். டேமியன் பீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணுவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தோணுது. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமஸ்லாம் வர பொறுமையாக வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் தான் வந்து அவரோட டைட்டிலை ரீட்டைன் பண்ணுவாருன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ எனக்கு தோணுது அவர் டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாருன்றதை. ஸோ உனக்கு தோணுனா நடக்குமாடா, உனக்கு தோணு WWE தோண மாதிரியாடான்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி கேட்காதீங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷனை நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ மெயின் ஈவெண்ட்டு ஸோ 7வது ஃபைனல் மேட்சாக நம்ம சம்மர்ஸ்லாமோடைய மெயின் ஈவெண்ட். ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ கோடி ரோட்ஸ் அவரோட அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலும் நம்மளோட சோலோ சிக்கா கூட டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த ஸ்டோரி லைன் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ நம்மளுடைய 2023 ராயல் ரம்பிளில் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பிளட் லைன் கூட ஸ்டோரி லைன் பண்ண ஆரம்பிச்சார்ல. ஸோ இப்போ வரைக்கும் சோலோ சிக்காவோட ஸ்டோரி லைன் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் 2024 தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் நடக்க போது ஸோ ஒரு நாள் முன்னாடி தான் வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ சோலோ சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராபபிளி கோடி ரோட்ஸ் கூட ஃபியூட் பண்ணுவார்ன்ற மாதிரி. அதே மாதிரி மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் டைட்டில் ரீட்டைன் பண்ணதுக்கப்புறமா சோலோ சிக்கா வந்து கன்கிராச் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த சொல் அங்கே ஆரம்பிச்சது தான். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலான விஷயம் என்னென்னா ஸோ கண்டிப்பாக சோலோ சிக்காவெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆக மாட்டாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கோடி ரோட்ஸ் வந்து டைட்டில் டிஃபென்ஸ் பண்ணிடுவார், ரீட்டைனும் பண்ணிடுவாருன்றது தான் வந்து ஓப்பனாக சொல்ல வேண்டிய விஷயம். அண்ட் ஆல்சோ பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸோட கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக இருக்கார். ஸோ சோலோ சிக்காவோட பெட்டிங் ஆர்ட்ஸ் லெவலில் கூட பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ண முடியல. ஸோ பாதிக்கு பாதி கூட வர முடியலன்றது தான் என்னோட ஒப்பீனியன். பெட்டிங் ஆர்ட்ஸோட ஸ்டாட்ஸும் அதுதான் சொல்லுது. ஸோ உங்களோட போல்ஸ் வைஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஸோ ஒரு 86% பீப்புள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஸோ கோடி ரோட் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டிலே ரீட்டைன் பண்ணிடுவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆவார் நம்மளுடைய சோலோ சிக்கான்ற மாதிரி ஒரு 14% சொல்லியிருக்கீங்க. ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் வைஸ் போல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட் ஸ்டாண்ட் ஸ்டால். அண்ட் ஆல்சோ என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். நான் சொன்னது தான். ஸோ நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சாம்பியனாக ஆக மாட்டார். கோடி ரோட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டைட்டிலை டிஃபென்ஸ் பண்ணிடுவார். இந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ஸ்டோரி லைன் டிவைட் ஆக போகுது. ஸோ இந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் ஒரு தனி வழியில் போக போகிறாரு, பிளட் லைன் ஒரு தனி வழியில் வரப்போகுது. அதுக்கான ரீசன் என்னென்னா ஒரு மேஜர் ரிட்டர்ன் தான். ஸோ ப்ராபப்ளி வந்து ஜிம்மி ஊசோட ரிட்டர்ன் இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரியல் ட்ரைபல் சீஃபோட ரிட்டர்ன் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இதை ரிலேட்டட் வந்து நம்மளுடைய ரிங்ஸே நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்னை பற்றி இப்போ வரைக்கும் அசம்ஷன் தான் எல்லாம் பண்ணுறாங்களே வரையும் இன்னும் ஒரு ரிப்போர்ட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து ஒரு டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோலோ சிக்காவை என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் என்ன எங்கே வந்து பார்க்கணுன்றது அவருக்கே தெரியும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு. மோஸ்ட் ப்ராபபிளி இது வந்து சம்மர் ஸ்லாம் தான் இருக்க போகுது. அதுக்கான ரீசன் என்னென்னா சிம்பிள் தாங்க. ஏன்னா இந்த சோலோ சிக்காவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் ஆல்ரெடி ஸ்மாக் டவுனில் ஒரு தடவை நடந்துச்சு, ராவில் ஒரு தடவை நடந்துச்சு. ராவில் வந்து கோடி ரோட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணாரு. ஸ்மாக் டவுனில் நடந்தது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இதை ஏன் மெயின் ஈவெண்ட்டில் வைக்கிறாங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிக் ரிட்டர்ன் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் ராக் வருவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ராக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஸோ மேபி ப்ராபப்ளி வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ வந்து ஃபேன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த மெயின் ஈவெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை வச்சதுக்கான ரீசன் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் தான்ன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்டில் சாம்பியனாக கோடி ரோட்ஸ் தான் இருக்க போகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் டைட்டிலை ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த செக்மெண்ட்லாம் நடக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இந்த மெயின் ஈவெண்ட்டோட அசம்ஷன் பற்றி ஒரு ஷார்ட்டாகவே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கைஸ் இதுதான் கைஸ் சம்மர் ஸ்லாம் 2024 மேட்ச் கார்டு அண்ட் ப்ரெடிக்ஷன். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மினிட் ரூமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன் முடிஞ்சவொன்னே பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாள் கேப்பில் தான் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்லாம் பார்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டெப் பண்ணியிருக்கோம் கைஸ்.